கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காகவும் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காகவும் உங்களை நீங்கள் முழு முயற்சியோடு தயார்படுத்திட்டு இருப்பீங்க. போலீஸ் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 25 நாள் டைம் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 68 நாள் டைம் இருக்குது. இந்த காலம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலமாக நிச்சயமாக இருக்கும். இந்த காலத்தை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வசந்த காலம் அப்படின்றது காத்துட்ருக்கு. சரிங்களா? அப்போ இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸுக்கு உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 5 கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியம்தான். போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு நம்ம பார்த்தோம். சரி, நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்பு 1 நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக அறிவியல் வளர்ச்சி பார்த்தோம், முக்கிய விருதுகள் பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி சில சின்ன சின்ன தலைப்புகளை எல்லாம் வீடியோ வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து வகுப்பு 2. சரிங்களா? நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்பு 2 வந்து இந்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா 2025 ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் ஒரே தொகுப்பாக அந்த வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 2 வகுப்புகளையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்காக ஒரு 8 எக்ஸாம் வந்து நடத்த போகிறோம். ஆன்லைனில் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே ஒரு 8 எக்ஸாமினேஷனை நடத்த போகிறோம். இந்த 8 கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு தைரியமாக உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வராது. நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லும்போது ரொம்பவும் எளிமையான ஒரு பகுதி தான். இதை நினச்சி நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பெரும்பான்மையான கேள்விகளை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்தா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இது இருக்கும். இதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு முறை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் முக்கியமான கேள்விகள்லாம் எது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க எக்ஸாமுக்கு. சரிங்களா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி, கேல் ரத்னா விருதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்தோம். கேல் ரத்னா விருது அப்படின்றது இந்தியாவில் 4 பேருக்கு 2025 கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ குகேஷ் அப்படின்றவர் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றார், அவருக்கு கொடுத்தாங்க. இன்னமும் அவர் கூட இன்னும் ஒரு 3 பேருக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி அர்ஜுனா விருது அப்படின்றதும் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கங்க. திரும்பவும் ரிப்பீட்டட் ஆகுது கொஸ்டின்ஸ். அப்போ திருவள்ளுவர் திருநாள் விருந்தாளர்களுக்கு விருது வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் முக்கியம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது யாருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக இஸ்ரோவுடைய புதிய தலைவராக தமிழகத்தை சார்ந்த வி நாராயணனை நியமிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா தயாரித்த 3 கப்பல்களை நாட்டுக்கு பிரதமர் மோடி சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த கப்பல்களுடைய பெயர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஐஎன்எஸ் நீலகிரி, சரிங்களா? ஐஎன்எஸ் டெஸ்ட்ராய், சரிங்களா? ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படின்றது. சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன கப்பல்கள்னு பாருங்கள். சரிங்களா? இந்த கப்பல்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நாட்டுக்கு பிரதமர் மோடி அர்ப்பணித்த 3 கப்பல்களில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது, மாசுபடாத காற்றுகள் கிடைக்கக்கூடிய இந்திய நகரங்களுடைய பட்டியலில் திருநெல்வேலி அப்படின்றது முதலிடத்தில் இருக்குது. அப்போ மாசுபட்ட நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடெல்லி, நம்ம இந்தியாவுடைய தலைநகரான புதுடெல்லி தான் மாசுபட்ட நகரங்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2025ஆம் ஆண்டின் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி IMF கணிச்சிருக்கு. 6.5% வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் அர்ஜுனா விருது பெற்ற தங்கங்கள். அதாவது அர்ஜுனா விருதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். தமிழகத்தை சார்ந்த 3 பேருக்கு அர்ஜுனா விருது அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ இந்த அர்ஜுனா விருதுன்றது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா விளையாட்டுத்துறையில் சிறந்த பங்களிப்பு செஞ்சவங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இது வந்து புது கொஸ்டின்.
நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த கேப்டன் தீபக் சிங்குக்கு சௌரி சக்ரா விருது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். நியூஸ் பேப்பரில் ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அடுத்தா கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஒரு வீரர் யார் அப்படின்னா மேஜர் மன்ஜித் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொக்கோ உலகக்கோப்பை போட்டி அப்படின்றது 2025 நம்ம இந்தியா வந்து நடத்தியது. முதல்ல இந்தியாவில் கொக்கோ உலகக்கோப்பை போட்டி அப்படின்றது நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றது. சரிங்களா? நமது நாட்டில் ஆணுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரே நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா நதி. மற்ற நதிகள் எல்லாமே பெண்ணுடைய பெயரில் இருக்கும். பிரம்மபுத்திரா நதி அப்படின்றது மட்டும்தான் ஆணுடைய பெயரில் இருக்குது. இதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு விஷயம்தான். இரும்பின் தொன்மை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாயுது உங்களுக்கு. இரும்பின் தொன்மை அப்படின்ற நூலினை நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து வெளியிடுறாரு. இந்த நூலினை தயாரித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து தயாரிச்சிருக்கு. மயிலாடும் பாறை அகழ்வாய்வு முடிவுகள் நம்மளுடைய தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம்ன்றது ரொம்ப காலத்துக்கும் முற்பட்டது, ரொம்ப பழமையானது அப்படின்றத தெளிவுபடுத்துது இல்லையா? அதை வந்து சிறப்பிக்கும் வகையில் தான் இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறைன்றது எழுதுது. அந்த புத்தகத்தை நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்க, வந்தாரா மீட்பு மைய திட்டம் இது எதனுடன் தொடர்புடையதுன்னா யானைகளை வந்து காப்பாற்றுறது தொடர்புடையது. அடுத்த ஜனவரி 25 வந்து மொழிப்போர் தியாகிகள் தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். 2024ஆம் ஆண்டு T20 விருது அப்படின்றது சிறந்த ஆட்டக்காரர் விருது வந்து ஹர்ஷிப் சிங்குக்கு கொடுக்குறாங்க. தமிழகத்தின் சிறந்த காவல் நிலையமாக மதுரை காவல் நிலையம் தேர்வு செய்யப்படுது. சரிங்களா? அடுத்த பத்ம விருதுகள். இந்த பத்ம விருதுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம தனியாக ஒரு தலைப்பில் பார்த்தோம் இல்லையா? அப்போ 2025 பத்ம விருதுகள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் பாருங்கள். கோவா சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்களிப்பை வகுத்த லிபியா லோபோ சர்தேசாய் அப்படின்றவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க. நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் சிறந்த பங்களிப்பை செஞ்ச நல்லி குப்புசாமி செட்டிக்கு பத்ம பூஷன் விருது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், நடிகை சோபனா சந்திரகுமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சீனி விஸ்வநாதன், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, இவங்க மட்டும் கோவாவை சார்ந்தவங்க. இவங்களை பற்றினா நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பேசினாங்க. இந்த விருது அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் இவங்களை பற்றி பேசினாங்க. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்கள், தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாற்று சாதனை படைத்த நிதியமைச்சர் யாருன்னு நிர்மலா சீதாராமன். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக துளாரி தேவி என்பவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து பீகாரை சார்ந்த மதுபானி கலைஞர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அடுத்த சுபன் ஷா சுக்லா, நம்ம சொன்னோம் இல்லையா? சுபன் ஷா சுக்லா அப்படின்றவர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இந்திய வரலாறுல அதிகபட்சமாக பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நிதியமைச்சர் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் மொராஜி தேசாய். 10 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8 முறை தொடர்ச்சியாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், ஜல்ஜீவன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இல்லங்களுக்கு குடிநீர் வழங்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஜல்ஜீவன் திட்டம். அடுத்த விண்வெளியில் அதிக நேரம் நடந்த நாசா விண்வெளி வீராங்கனை யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து நம்மளுடைய இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அண்டர் 19 T20 மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியை இந்தியா வந்து கைப்பற்றுது. அடுத்து பாருங்க, அமெரிக்கா அப்படின்றது சரிங்களா? அமெரிக்காவை தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஐநா மனித உரிமைகள் ஆணையம், சரிங்களா? ஐநா மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது நிறுவப்படுது? 1948 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்படுது, டிசம்பர் 10 இல்லையா? அப்போ மனித உரிமைகள் ஆணையம் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? அதுலேருந்து அமெரிக்கா வெளியே போயிடுச்சு, அதை தொடர்ந்து இஸ்ரேலும் வெளியில் போயிடுது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்குறோம். அடுத்த பாருங்கள், இஸ்ரேலுடைய பிரதமர் பேர் என்ன? பெஞ்சமின் நெதன்யாஹூ. சரிங்களா? ஹமாஸ் அப்படின்ற இராணுவ, அதாவது ஹமாஸ் அப்படின்றது ஒரு அமைப்பு, இதனுடைய இராணுவ தளபதி யாருன்னா முகமது டெய்ப். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். உலக நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை எப்படி போதோ அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையும் போச்சு. அதனால் அந்த நாடுகளுடைய தலைவர்களையும் அந்த நாட்டுடைய தலைநகரத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், RS வெங்கட்ராமன் அப்படின்றவர் ஆகாஷவாணி செய்தி வாசிப்பாளர். இவர் வந்து சமீபத்தில் இறந்துருப்பார். அதனால் இவர் யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கங்க.
மத்திய அரசால சிறந்த காவல் நிலையம் அப்படின்றது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சந்திரயான் 4 திட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சியில் இந்த தலைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சந்திரயான் 4 திட்டம்னா என்ன, சமுத்திரயான் திட்டம்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் மீண்டும் முதலிடத்தில் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு எங்கே செய்கிறாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் செய்கிறாங்க. சரிங்களா, இதை தெரிஞ்சுங்க. சிவசக்தி புள்ளினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, திரும்ப திரும்ப அதுதான் வருது. அப்போ பாருங்கள், புதுசாக பார்க்குறது இந்த சந்திரிகா டாண்டன் அப்படின்றவங்களை பற்றி பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து கிராமிய விருது கொடுக்குறாங்க 2025. சரிங்களா. இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. சரிங்களா. திலவேணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பத்திற்காக இவங்களுக்கு கிராமிய விருது அப்படின்றது அறிவிக்கப்படுது. அப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இந்த விருது வந்து வழங்கப்பட்டது. அப்போ இவங்க யார், இவங்க படைத்த அந்த ஆல்பத்தோடைய பெயர் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்க போகுது. அடுத்ததான் மணிப்பூரில் வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூர் கலவரம், குக்கி, மைத்திரி இந்த மாதிரி பழங்குடியின மக்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மணிப்பூரில் வாழ்கிறாங்க. அப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு. அங்கே தான் குடியரசுத் தலைவருடைய ஆட்சின்றது தற்பொழுது அமலில் இருக்குது. அப்போ மணிப்பூரில் தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அஜய்குமார் பல்லா அப்படின்றவங்க தான் தற்போது மணிப்பூருடைய ஆளுநராக இருக்கிறார். அப்போ குடியரசுத் தலைவருடைய ஆட்சி ஒரு மாநிலத்தில் அமல்படுத்தப்படுதுனாலே அங்கே யாருடைய கட்டுப்பாடு இருக்குன்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இல்லையா. சட்டமன்றம்ன்றது கலைக்கப்பட்டுவிடும். மும்மொழி கொள்கைனா என்ன, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கைனா என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது மத்திய அரசு. இதை தான் நம்ம வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மொழி நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அது என்னென்ன மொழி? தாய்மொழி, ஆங்கிலம், வேற ஒரு மாநிலத்துடைய மொழி. அது வந்து ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு அவங்க வந்து கட்டாயப்படுத்தலை. ஆனால் வேற ஒரு மாநிலத்துடைய மொழியை நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் நேட்டோனா என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்றது இங்கே வரும். சரிங்களா, இங்கே வந்து அப்போ இந்த நேட்டோவில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குதுன்னா 32 உறுப்பு நாடுகள் இருக்குது. கடைசியாக பின்லாந்து அப்படின்றது இதில் வந்து உறுப்பு நாடாக சேருது. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்றது உத்தரகாண்டில் நடக்குது. இதில் சர்வீசஸ் அணி முதலிடம் பெறுது. தமிழ்நாடுன்றது 6வது இடம் பிடிச்சிருக்கு. இதை வந்து சும்மா தெரிஞ்சுக்கங்க. தேசிய விளையாட்டு போட்டின்றது வருஷம் நடந்துட்டு இருக்கும். இந்த வருஷம் உத்தரகாண்டில் நடந்திருக்கு. அதில் முதலிடம்ன்றது சர்வீசஸ் அணி பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்த மருங்கூர் அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நடந்துச்சு. சரிங்களா. அடுத்து பாருங்க, ஞானேஷ்குமார் அப்படின்ற ஒரு புதிய இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அடுத்த மிஷன் 500 என்ற திட்டம் இந்தியா அமெரிக்கா இடையிலான திட்டம், ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அடுத்த டெல்லியோடைய முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேகா குப்தா அப்படின்றவங்க தான் டெல்லியோடைய முதல்வர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தா பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இவங்க ஒரு வனவிலங்கு ஆர்வலர். அப்போ இவங்களை பற்றி நியூஸ் பேப்பரில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதை வந்து நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்து அப்பா செயலி அப்படின்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ரிலீஸ் பண்ணுறா? நம்மளுடைய சிஎம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்பா செயலியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த அப்பா செயலி அப்படின்றது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் கழகத்தினால் இந்த செயலி வந்து தொடங்கி வைக்கப்படுது. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் கழகத்தினால் இந்த செயலி தொடங்கி வைக்கப்படுது. இதை யார் வந்து தொடங்கி வச்சாங்க, இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அடுத்து பாருங்க, வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாய்வுன்றது எந்த மாவட்டத்துடன் தொடர்புடையது? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு அப்படின்றது அங்கே வந்து சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அகழ்வாராய்ச்சியிலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ மருங்கூர் அப்படின்ற அகழ்வாராய்ச்சி எந்த மாவட்டத்தில் செய்கிறாங்க, வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சி எங்கே செய்கிறாங்க, சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்கள், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதுவும் உங்களுக்கான கொஸ்டின். கும்பமேளான்னு சொல்லும்போது இந்த விழான்றது 45 நாட்கள் நடக்கும். மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நடக்குதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம், கும்பமேளா அப்படின்றது. ஏன்னா இது வந்து வருஷம் நடக்காது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து தான் இது வந்து நடக்கும். நம்ம பார்த்துக்குங்க. அப்போ ககன்யான் திட்டத்தின் மூலமாக முதல்ல நம்ம மனிதர்களை அனுப்புவதற்கு முன்பு ஈக்களை அனுப்பி சோதனை செய்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்றது யாருடைய நினைவாக கொண்டாடுறோன்னா
உவேசா சரிங்களா, உவே சாமிநாத ஐயர் அவருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இதை எதிர்பார்க்குறோம். அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து இப்போ கிடையாது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 91 ராம்சார் தலங்கள் அப்படின்றது இருக்கு. அதுல தமிழகத்துல மட்டும் 20 ராம்சார் தலங்கள் அப்படின்றது இருக்கு சரிங்களா. தமிழகத்துல மட்டும் 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, ஐநா பொதுச்சபையின் தலைவர் சரிங்களா, பிளமன் யாங் அப்படின்றவர் தான் ஐநா பொதுச்சபையுடைய தலைவராக இப்போ இருக்காரு. இதையும் தெரிஞ்சுங்க. அடுத்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாலியல் புகார்களை தெரிவிப்பதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை அப்படின்றது ஒரு எண்ணை வந்து அறிவிச்சிருக்கு, உதவி எண்ணை வந்து அறிவிச்சிருக்கு. இந்த எண் வந்து தெரிஞ்சுங்க, 14417 அப்படின்றது அந்த எண் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் 2025ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பிரேசிலில் நடைபெற உள்ளது. அடுத்த 2025 பிரேசிலில் நடக்குது. 2026 நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, லோக் ஆயுத்தாக் அமைப்பு. லோக் ஆயுத்தாக் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டது இது சரிங்களா. இது தெரிஞ்சுங்க, அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரும் லோக் ஆயுத்தாக்னு சொல்லி. அதனால இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மனு பாக்கருக்கு வழங்கப்பட்டது. அப்போ பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரே போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற வீராங்கனை அப்படின்ற வரலாற்று சாதனை படைத்தவர் இந்த மனு பாக்கர். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா துப்பாக்கி சுடுதல். அடுத்து பாருங்க, ஐரோப்பிய வானிலை மையம் 2025 ஜனவரி மாதத்தை வரலாற்றின் மிக வெப்பமான மாதமாக அறிவிச்சிருக்கு. அடுத்து ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி பெங்களூரில் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம இதை பார்க்குறோம் சரிங்களா. இப்போ பெங்களூரில் தான் இது நடந்துச்சு. அடுத்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 72வது உலக அழகியல் போட்டி அப்படின்றது நடைபெற்றது. நடைபெற உள்ளது இல்லை, நடைபெற்றது. அடுத்து பாருங்க, இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையேயான கூட்டு இராணுவ போர் பயிற்சியோடைய பேர் என்னன்னா ஈக்குவெரின் அப்படின்றது தான். ஈக்குவெரின் அப்படின்றது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சி தர்ம கார்டியன் அப்படின்றது. அடுத்த பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததா பாருங்க, அடுத்த நடப்பு நிகழ்வுடைய தொகுப்பு. 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா. சிறந்த படத்திற்கான விருதை அனோரா அப்படின்ற திரைப்படம் பெற்றுள்ளது. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. நம்ம இந்தியாவில் எந்த ஒரு படைப்புக்கும் ஆஸ்கர் விருதுன்றது இப்போ கொடுக்கல. 2023 கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2025 வரைக்குமே நம்ம இந்தியாவில் படைக்கப்பட்ட எந்த ஒரு திரைப்பட படைப்புகளுக்கும் கிடைக்கல. அப்போ 2023 கொடுத்த அந்த ஆஸ்கர் விருதை பெற்ற சரிங்களா எந்த திரைப்படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ ஆஸ்கர் விருதுன்னு சொல்லும்போது 2 ஆஸ்கர் விருது 2023 இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 2 ஆஸ்கர் விருதை பற்றியும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தா பாருங்கள், கிர் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான ஒரு தேசிய பூங்காவாக இந்த கிர் தேசிய பூங்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சுனில் சேத்ரி அப்படின்றவர் இந்திய கால்பந்து வீரர் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்துக்குங்க. அப்போ பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் அவங்க நாட்டோடைய மிக உயரிய விருதுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் பாருங்க, பார்பட்டாஸ் அப்படின்ற நாடு சரிங்களா ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்பட்டாஸ் அப்படின்ற விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சும்மா ரீட் பண்ணிக்கங்க. சாகித்ய அகாதமி விருது, இந்த சாகித்ய அகாதமி விருதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ 2024ஆம் ஆண்டுக்கான விருது பா விமலா அப்படின்றவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எனது ஆண்கள் அப்படின்ற நூலுக்காக இவங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது அப்படின்றது கிடைச்சிருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க, வருணா கடற்படை பயிற்சிக்கு தயாராகுது இந்தியா. அப்போ வருணா கடற்படை பயிற்சின்றது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையானது. இப்போ இந்த வருணா, தர்ம கார்டியன் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்குது. இதெல்லாம் பர்டிகுலராக நம்ம இந்தியாவுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் அப்படின்னு வந்தாலே தர்ம கார்டியன் வந்துடும். அப்போ இந்த வருணா அப்படின்னாலே இந்தியா பிரான்ஸுக்கு இடையானது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, கனடாவுடைய புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் மார்க் கார்னி அப்படின்றவர். மார்க் கார்னி அப்படின்றவர் எந்த நாட்டுடைய பிரதமர் அப்படின்னு கேட்டால் கனடாவுடைய பிரதமர். அப்போ கனடாவுடைய தலைநகரம் என்ன? ஒட்டாவோ. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தா பாருங்கள், LRASHM அப்படின்ற ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணையுடைய சிறப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது கப்பல் தகர்ப்பு ஏவுகணை இல்லையா. மணிக்கு 1.214 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை. இது வந்து சவுண்டுடைய வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக செல்லும். லைட்டு கிடையாது, சவுண்டு. இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 3 பாயிண்ட்டு இது வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்த ஒரு விஷயம்.
அடுத்த பிரதமர் மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, சந்திரயான் 5 திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அறிவிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ சந்திரயான் 5 திட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த திட்டம் ஜப்பான் கூட சேர்ந்து இந்தியா செயல்படுத்த போகிற திட்டம். இதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. அப்போ சந்திரயான் 5 திட்டம் அப்படின்ற திட்டத்தை இந்தியா எந்த நாட்டுடன் சேர்ந்து செயல்படுத்த போகுதுன்னு கேட்பாங்க. ஜப்பான் கூட சேர்ந்து செயல்படுத்த போகுது. அடுத்தா பாருங்க, சுனிதா வில்லியம்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்கே பாருங்கள், சாதித்த விண் தேவதை சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றது தான் இதோடைய ஹெட்டிங். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. 286 நாட்கள் வந்து அவங்க வந்து விண்வெளியில் பயணம் செஞ்சுருக்காங்க. இப்போ கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்தவங்க யாருன்னா சுனிதா வில்லியம்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சாதித்த விண் தேவதை சுனிதா வில்லியம்ஸ். இவங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதிர்பார்க்குறோம். இந்த கொஸ்டின் வந்து நல்லா மார்க் பண்ணி படிச்சிங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அதிக நேரம் விண்ணடை பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. டிராகன் விண்கலம் அப்படின்றது இவங்களை பத்திரமா பூமிக்கு கூட்டிகிட்டு வந்த விண்கலம், டிராகன் விண்கலம். இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின். இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாருங்கள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக சரிங்களா கிறிஸ்டி கவன்ட்ரி அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக தொடர்ச்சியாக முன்னிலை வகிக்கக்கூடிய நாடு எதுனா பின்லாந்து. நம்ம இந்தியாவுக்கு 118வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த 118 அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து ஞாபகத்தில் வரணும். 118 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுன்றது இந்தியாவுடைய சராசரியான மழைப்பொழிவு. அப்போ உலக மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவுடைய இடம் எத்தனை? 118வது இடம். அப்போ பின்லாந்துன்றது தான் தொடர்ச்சியாக முன்னிலை வகிக்கக்கூடியது. இதே போல் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தொடர்ச்சியாக முன்னிலை வகிக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்து பாருங்கள், 59வது ஞானபீட விருது எழுத்தாளர் வினோத்குமாருக்கு கொடுக்குறாங்க. இது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய இலக்கிய விருதாக கருதப்படுது. சரிங்களா? அடுத்ததாக முதல்ல அந்த ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரிங்களா? சங்கர குரூப் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க சும்மா. அடுத்து பாருங்க, இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இல்லையா? தமிழ்நாடுடைய அரசியல் வளர்ச்சி அப்படின்ற தலைப்பில் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய நகராட்சிகளோட எண்ணிக்கை 148, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் 491, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் 25. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 25 மாநகராட்சிகள்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்க, புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சிறப்பாக கிடைக்கக்கூடியதற்கு புவிசார் குறியீடுன்றது வழங்கப்படுது. அப்போ இந்தியாவில் அதிகமான புவிசார் குறியீடை பெற்ற மாநிலம் எதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? இப்போ பாருங்கள், மதுரை மறிக்கொழுந்துக்கு கொடுத்துருக்காங்க, விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக புவிசார் குறியீடுன்றது நிறைய பொருட்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பார்த்துங்க. ஆப்ரேஷன் பிரம்மா இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர் நாட்டிற்கு உதவி செய்வதற்காக ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற திட்டம் தொடங்கி வைக்கப்படுது. அடுத்தா பாருங்க, முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரன்சந்த் எனும் அதிநவீன போர் ஹெலிகாப்டர் விரைவில் இந்திய இராணுவத்தில் சேர உள்ளது. அப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, பிரன்சந்த் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அதிநவீன போர் ஹெலிகாப்டர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, சரத் கமல் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு டேபிள் டென்னிஸ் வீரர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அடுத்தா பாருங்க, ஆபரேஷன் சஜாக் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்புக்கு பேர் தான் இந்த ஆபரேஷன் சஜாக். இது எதுக்காக தொடங்கப்பட்டது? தீவிரவாத ஊடுருவலை தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஐஆர்எஃப்சி இதை பற்றி நியூஸ் பேப்பரில் வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது தான். இதுக்கு வந்து சமீபத்தில் நவரத்னா அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. நவரத்னா பெற்ற நிறுவனமாக மாறுது. அப்போ நவரத்னா பெற்ற ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இது வந்து மாறுது, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது. அப்போ சமீபத்தில் நவரத்னா அந்தஸ்து பெற்ற ஒரு நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஐஆர்எஃப்சியை வந்து ஆன்சரை டிக் பண்ணணும். அடுத்ததாக பாருங்கள், தமிழகத்தில் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தளம் அப்படின்றது அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்குது. தற்பொழுது இரண்டாவதாக ஒரு பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தளம் அப்படின்றது காசம்பட்டி அப்படின்ற இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டம். இந்த காசம்பட்டின்றது திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தது. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மூன்றாவதாக ஒரு பாரம்பரிய பல்லுயிர் தளம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசு 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யசோதா சண்முக சுந்தரம் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின் தெரிஞ்சுங்க. அடுத்ததான் நம்ம சொன்னோம், ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது இந்தியாவில் வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. தற்போது மத்திய பிரதேசம் சிவபுரியில் புதிய புலிகள் காப்பகம் அப்படின்றது தொடங்க போறாங்க. மாதவ் தேசிய பூங்கா அப்படின்ற இடத்துல இந்த காப்பகத்தை வந்து அமைக்க போறாங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்ததா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நம்ம பார்த்தோம். பெங்களூர் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றதுன்னு சொல்லி. அப்போ உமன்ஸ் ஐபிஎல் மகளிர் பிரீமியம் லீக் அப்படின்றதுல யார் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெறாங்க அப்படின்னா மும்பை. சரிங்களா? அப்போ ஐபிஎல் 2025 கோப்பையை கைப்பற்றிய அணி அப்படின்னும் போது பெங்களூர் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சங்கீத கலாநிதி விருது அப்படின்றது 2025 யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்கே ஸ்ரீராம்குமாருக்கு கொடுக்குறாங்க. இவர் யார், எந்த துறையுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. வயலின் இசைக்கலைஞர் இவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க. 12 அரசியல் கட்சிகள் தமிழகத்துல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கு. 12 கட்சிகள் இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் அப்படின்றது குருகிராமம். அடுத்தா பாருங்க ராஞ்சி கோப்பையில சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற அணி எதுன்னு கேட்டாங்கன்னா விதர்பா அணி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரஸ்வதி சம்மன் விருது 2024 யாருக்கு கொடுக்குறாங்க? சரிங்களா? மகா ஹோம்பாத் யாயா அப்படின்றவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. மகா ஹோம்பாத் யாயா சாது பத்ரேஷ் தாஸ் அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ சரஸ்வதி சம்மன் விருது அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி விருதுகள் அப்படின்ற தலைப்பிலேயே இந்த தலைப்பெல்லாம் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் இது. நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகத்தினை பிரதமர் மோடி விழிஞ்சம் அப்படின்ற இடத்துல தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இது வந்து இருக்குது. இந்த இடத்துல தொடங்கி வைக்கிறார். மேலும் இது இந்தியாவின் முதல் செமி தானியங்கி இடமாற்றும் துறைமுகம் ஆகும். அப்போ முதல் தானியங்கி துறைமுகம் அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்குன்னா விழிஞ்சத்தில் அமைஞ்சிருக்கு. பிரதமர் மோடி வந்து இதை திறந்து வச்சார். ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஸ்டினுமே நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அப்போ விழிஞ்சத்தில் நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகத்தினை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன சொல்லுது அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல்காம் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட கணவனை இழந்த பெண்களுக்கு பழி தீர்க்கவே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரை வந்து பிரதமர் மோடி வந்து தேர்வு செய்கிறார். சரிங்களா? அப்போ காஷ்மீரில் பல்காம் அப்படின்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா? இதில் வந்து நிறைய பெண்கள் கணவரை வந்து இழக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. அவர் தான் அந்த பெயரை வந்து செலக்ட் பண்ணுறார். பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தை குறிக்கிறதுக்கே இந்த ராணுவ நடவடிக்கைக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக தற்போது பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக தற்போது பதவியேற்றவர் அந்தோனி ஆல்பனீஸ் அப்படின்றவர் தான் தற்போது ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அடுத்தா பாருங்க, ஐஎன்எஸ் திரிபுத், ஐஎன்எஸ் தவசியா, ஐஎன்எஸ் தாமஸ் ஆகியன எல்லாமே இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள். அப்போ போர்க்கப்பல்களை எல்லாம் இந்தியாவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வராங்க, பார்த்து வச்சுங்க. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புதிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் தாமஸ். அப்போ ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியா வந்து கொண்டு வந்த ஒரு போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் தாமஸ். உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உருவாகி உள்ளது. சரிங்களா? அப்போ உலகின் 4வது பொருளாதார நாடு எதுனா நம்ம இந்தியா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜெர்மனியின் புதிய அதிபர் அவருடைய பேர் என்னன்னா ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அப்படின்றது இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து கத்தோலிக்க மத தலைவராக புதிய போப்பாக கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவேஸ்ட் அப்படின்றவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ இது வந்து தெரிஞ்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான், இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக தற்போது பதவியேற்றவர் யாருன்னா PR கவாய் அப்படின்றவங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அடுத்து ஆழ்கடலுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் வந்து சமுத்திராயன் திட்டம். நம்ம பார்த்தோம் இல்லையா? சமுத்திராயன் திட்டம்ன்றது மனிதர்களை வந்து கடலுடைய ஆழத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம் தான் சமுத்திராயன் திட்டம். அடுத்து இந்தியாவின் முதல் பசுமை துறைமுகம் எதுனா தூத்துக்குடியில் இருக்கு. 2025ஆம் ஆண்டு உலக அழகி பட்டத்தை தாய்லாந்தை சார்ந்த ஓபல் சுத்தாத ஸ்வாங்ஸ்டி அப்படின்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உலக அழகி போட்டி அப்படின்றது ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், புல்லட் ரயில். சரிங்களா? அகமதாபாத் வழித்தடத்தில் இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் அப்படின்றது இயக்கப்பட உள்ளது. சரிங்களா? அகமதாபாத் அப்படின்ற இடத்துல. சரிங்களா? மும்பையிலிருந்து அகமதாபாத், மும்பை டு அகமதாபாத் இடம்.
அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பேன்னா, முதல் புல்லட் ரயில் எந்த இடங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மும்பை டு அகமதாபாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். வெம்பக்கோட்டை அகழ்வாயு எந்த மாவட்டத்துடன் தொடர்புடையதுன்னா விருதுநகர் மாவட்டத்துடன் தொடர்புடையது. இந்த வெம்பக்கோட்டை அகழ்வாயுன்றது திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சர்வதேச புக்கர் பரிசு வென்ற கன்னட பெண் எழுத்தாளர் பானு முஸ்டாக் அப்படின்றவங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து அசீனா மற்றும் அதர் ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். சரிங்களா? அடுத்து விகாஸ் இன்ஜின். விகாஸ் இன்ஜின் அப்படின்றது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் ககன்யான் திட்டம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜின் தான் அந்த விகாஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விகாஸ் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி மலையில் இஸ்ரோவுடைய மையம் மகேந்திரகிரியில் சோதனை செய்கிறாங்க. இந்த சோதனைன்றது வெற்றி அடையுது. இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்போ மகேந்திரகிரி இஸ்ரோவுடைய ஒரு ஆராய்ச்சி மையம் மகேந்திரகிரியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இஸ்ரோவுடைய ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குதுன்னா மகேந்திரகிரியில் இருக்குது. இது எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? அடுத்தா பாருங்கள், 2025ஆம் ஆண்டு பால சாகித்ய புரஸ்கர் விருது ஒற்றை சிறகு ஓவியம் என்ற புதினத்திற்காக விஷ்ணுபுரம் சரவணனுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2025ஆம் ஆண்டு யுவ புரஸ்கர் விருது சரிங்களா கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக எழுத்தாளர் லக்ஷ்மி ஷரூக் அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர்கள் யார், இந்த படைப்பாளர்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்ததாக டைமண்ட் லீக் போட்டி அப்படின்றது பாரிஸில் நடக்குது. இதில் நீரஜ் சோப்ரா சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றுறாரு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக பார்க்குறோம். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, டைமண்ட் லீக் போட்டி 2025ஆம் ஆண்டு எங்கே நடைபெற்றதுன்னா பாரிஸில் நடந்தது. இதில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அப்படின்ற ஒரு பட்டத்தை கைப்பற்றினாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கூட்டில் கேட்டாலும் டைரக்ட் கொஸ்டினாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 கொண்டாடப்படுகிறது. இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். உலகத்தில் 7 உயரமான சிகரங்களை ஏறி சாதனை படைத்த ஒரு பெண் முத்தமிழ் செல்வி அப்படின்றது. ஐஎன்எஸ் தாமஸ் தாமஸ் அப்படின்றது இந்திய கடற்படையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு போர் கப்பல். இது என்ன பண்ணுது அப்படின்னா அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டது. சரிங்களா? இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்கன்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். அடுத்ததான் ஆக்சியம் 4 விண்வெளி பயண திட்டம். இந்த திட்டத்தின்படி பிற நாட்டு விண்வெளி வீரர்கள் 3 பேர் கூட சுபன்ஷா சுக்லா அப்படின்ற ஒரு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு போகிறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆக்சியம் 4 நம்ம சொன்னோம் இல்லையா, இஸ்ரோ, நாசா, அப்போ இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விண்வெளி ஆய்வு மையங்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆக்சியம் 4 அப்படின்ற விண்வெளி பயண திட்டத்தை வந்து தொடங்குறாங்க. இதில் சுபன்ஷா சுக்லா அப்படின்ற ஒரு பயணம் செய்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்தியர் யாருன்னா சுபன்ஷா சுக்லா. உஸ்பெஸ்கிஸ்தானில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்றது நடக்குது. இதில் நம்ம தமிழகத்தை சார்ந்த பிரக்யானந்தா அப்படின்ற ஒரு சாம்பியன்ஷிப் பட்டம் பெறாரு. அடுத்ததா ஸ்மிருதி மந்தனா அப்படின்றவங்க இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி கேப்டன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆயுதங்கள் இறக்குமதி செய்யறதுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் தொடங்க போறாங்கன்னா 2026 தொடங்க போறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நேட்டோடைய உறுப்பு நாடுகள் 32, கடைசியாக பின்லாந்து வந்து சேர்ந்துச்சு. பிரதமர் மோடிக்கு பாருங்க கனா அரசு அப்படின்றது ஒரு விருது வாங்கியிருக்கு. தி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்ஸ் ஆஃப் த கனா அப்படின்ற விருது வந்து வழங்கியிருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக பார்க்குறோம். அடுத்து 2025க்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரிங்களா? KM காதர் மொய்தீன் அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. காதர் மொய்தீன் அப்படின்றவங்களுக்கு தகைசால் தமிழர் விருது அப்படின்றது 2025க்காக கொடுக்குறாங்க. பிரதமர் மோடிக்கு திரும்ப பாருங்க பிரேசில் அதிபர் ஒரு உயரிய விருது வந்து கொடுக்குறாரு. அதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இதெல்லாம் எப்படி கேட்கலாம்னா பொறுத்துக்கையில கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து கூற்றுல கூட கேட்கலாம். இதை பார்த்து வச்சுங்க. அடுத்த பிரதமர் மோடிக்கு நபியாவின் மிக உயரிய விருதை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து முக்கியமான கொஸ்டின் இதை பார்த்துங்க. செஞ்சியில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டை. சரிங்களா? இதை வந்து நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா கிழக்கின் ஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிழக்கின் ஸ்ட்ராய்டு செஞ்சிக்கோட்டைக்கு உலக பாரம்பரிய சின்னத்திற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து ட்வீட் போடுறாரு. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சரிங்களா? விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கோப்பையை வென்றவர் யார் அப்படின்னா சிவியாடெக் அப்படின்றவங்க தான். அடுத்து பாருங்க, விமானத்தில் இருந்து பார்வைக்கு அப்பால் உள்ள வான் இலக்குகளை குறிவைத்து அழிக்கக்கூடிய அஸ்திரா ஏவுகணை அதை வந்து சோதனை செய்கிறாங்க. அந்த சோதனை வந்து வெற்றி அடையுது. அடுத்தா பாருங்க, சுகாய் போர் விமானம். சுகாய் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு போர் விமானம். ஆப்ரேஷன் அறம் அப்படின்றது பாருங்க பல ஆண்டுகளாக பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆப்ரேஷன் அறம் அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், வள்ளுவர் மறை வைரமுத்துவின் உரை. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து.
இந்த புத்தகத்தை வெளியிட்டது யாருன்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரோஜா தேவி அப்படின்றவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு நடிகை. இவங்க சமீபத்தில் காலமாயிருப்பாங்க. அப்போ அவங்க பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த துறையுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரைத்துறை அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து பாருங்க, வீடுகளில் பாம்பு நுழைந்து விட்டால் அதை பிடிப்பதற்காக நாகம் அப்படின்ற செயலியை அறிமுகப்படுத்தின துறை எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழக வனத்துறை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தமிழக வனத்துறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய தூய்மையான நகரங்கள் அப்படின்ற நகரங்களில் தொடர்ச்சியாக 8வது முறையாக இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா இந்தூர் அப்படின்றது தான். மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அதுதான் தொடர்ச்சியாக 8வது முறையாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இருக்குது.